முன்கூட்டியே சொல்கிறார். எதையும் மறைச்சி ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு எதையும் மறைக்கலை. உனக்கு ஒரு யுத்த நாள் உண்டு, ஒரு யுத்தத்தை நீ சந்திக்கணும், அந்த யுத்தத்தில் நீ ஜெயம் பெறணும். ஜெயம் பெறத்துக்கு நீ என்ன செய்யணுங்கிறாரு, நீ அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையில் என்ன செய், பலப்படு. அல்லேலூயா. அப்போ ஏன் ஆண்டவர் ஏன் பலப்படணுங்கிறாரு, நீ யுத்தத்தை சந்திக்கணும், யுத்தத்தில் நீ ஜெயம் பெறணும். ஜெயம் பெறது மட்டும் இல்லை, ஜெயம் பெற்றவங்க என்ன செய்வாங்களோ அந்த நாளில் யுத்தத்தில் ஜெயம் பெற்று எதிரிகளுடைய உடைமைகளை கொள்ளையடிச்சிட்டு கொண்டு வருவாங்களாம். கொள்ளையாடி அவங்களுடைய பொருள்கள், அவங்க விட்டு போன எல்லா பொருள்கள் அந்த யுத்தத்தில் அந்த இராணுவ வீரர்கள் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த பொருள்களெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த நாட்டில் இருக்கிற பொருளெல்லாம் என்ன செய்வாங்களாம், கொள்ளையடிக்கிற அந்த நாளில் பழக்கம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஆசீர்வாதம்லாம் நான் கொடுத்துட்டேன். எபேசியரில் இதே 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமேல் ஆண்டவர் இனியும் செய்ய போறல, எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாராம், சிலுவையில் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டேன். உனக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதமா, வானத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதமா, எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன், சிலுவையில் வெற்றி சிறந்துட்டு செய்து முடிச்சிட்டேன். இப்போ சுதந்திரிக்க வேண்டியது யாருடைய வேலை, என்னுடைய வேலை, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உற்சாகமாக சொல்லுவோமே ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இங்கே தாங்க உற்சாகம் இருக்கணும். வேங்க தேட்டரில் போய் அவங்க போய் உற்சாகம் அடைகிறாங்க. என்னமோ ரிலீஸ் ஆகிருக்கான், படமும் எத்தனையோ கோடி வசூலாகிருக்கான், அவன் போடுறான், இதில் நியூஸில் போடுறான். அப்புறம் அங்கே போய் பாருங்கள், அவங்க ஜனங்கள் என்ன உற்சாகிறாங்க, பால் ஊற்றுறாங்க. உயிரோடு இருக்க ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, படத்துக்கு பால் ஊற்றுறாங்க. செத்த பிறகு பால் ஊற்றுவாங்கன்னா உயிரோட பால் ஊற்றுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஒரு உலக காரியத்துக்கு அவங்க உற்சாகத்தை காட்டுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டோட சமூகத்தில் என்ன செய்யணும், முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு என்னத்தில் என்ன செய், அன்பு கூறு. உன்னுடைய முழு பலத்தோடு என்ன செய், என்னோட சமூகத்தில் அன்பு கூறுங்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் காலையில் எழுந்து நீங்கள் நேரப்பட வேலையெல்லாம் முடிச்சு வர்றது ஒரு டயர்டாக தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் தேவன் என்ன செய்கிறார், நமக்கு பலனை தருகிற தேவன். அல்லேலூயா. இது சரீர பலன், ஆவிக்குரிய பலன். ஆமென். நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் உங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், உங்களுக்குள்ள ஒரு பலனை தேவன் தருவார். சொல்லி பாருங்க, ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க, உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும். ஒரு 10 வசனத்தை சொல்லுங்க, உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு பலனை தேவன் தருவார். அல்லேலூயா. ஆமாம், சில வேளை சோர்ந்து போகும்போது தனியாக உட்கார்ந்து, ஆண்டவரே இவ்வளோ வேலை எப்படி முடிக்கிறது யோசிப்பேன். இவ்வளோ வேலை இருக்கு ஆண்டவரே, இவ்வளோ வேலை இருக்கு, என்ன செய்யறதுன்னு. அப்புறம் தனியாக ஒரு 1/2 மணி நேரம் உட்காருவேன், வெறும் ஸ்தோத்திரம் தான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஜபலாம் கிடையாது, பைபிள் வாசிக்கலாம் கிடையாது, வெறும் ஸ்தோத்திரம் சொல்லு. இயேசுவே ஆண்டவரே, இந்த 1/2 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், நான் எல்லா வேலையும் முடிக்கணும். அப்போ ஆரம்ப நாட்களில் இப்போ உதவி செய்கிறதுக்கு பிள்ளைங்களாம் வராங்க. அப்போது உட்காந்து ஸ்தோத்திரம் மட்டும் தான் பண்ணுவேன். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவரே, அந்த 1/2 மணி நேரம் ஸ்தோத்திரம் பாருங்கள், எப்படி அந்த வேலையெல்லாம் முடிப்பேன்னு எனக்கே தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், ஒரு நேரம் சோர்ந்து போய் ஒரு மாதிரி ஆவி ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகி ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன செய்கிறது ஆண்டவரே, அந்த நேரம் ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, மைண்டு ஃபுல்லாகவே ஒரு அப்செட் மாதிரி இருந்துச்சு. ஒன்று செஞ்சேன், தனியாக போய் உக்காந்துட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு வார்த்தையை எவ்வளோ நேரம் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் டைம் பார்க்கல, நான் அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் டைம் பார்க்கல. அது எவ்வளோ தூரம் போனதில்லை. ஆனால் அந்த ஆவி ரிலீஃப் ஆனது பாருங்கள், அந்த பேர்டன், அந்த பாரம் எல்லாம் ஆண்டவர் ரிலீஃப் பண்ணார். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு இப்போ ஆண்டவர் ஆயுதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. ஸ்தோத்திரம் ஒரு ஆயுதம், துதி ஒரு ஆயுதம், ஆராதனை ஒரு ஆயுதம், எல்லா ஆயுதத்தையும் நம்ம கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எதிரிகளை, சாத்தானி கிரைகளை மறைமுகமாக நம்மளை வீழ்த்துக்கிற மறைமுகமாக எப்போதுமே சாத்தான் வேலை செய்வான், எதிரடியாக வரமாட்டான். அவன் மறைமுகமாக செய்கிற, அதுதான் அவனை அவன் தந்திரம்னு ஆண்டவர் போர் சொல்கிறார். பிசாசு தந்திரமாக வேலை செய்வான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ என்ன செய்கிறாரு, விசுவாச ஆவியிலே நம்மளை பலப்பட வைக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஏன் வேத வசனத்தை வாசிக்கணும், அதெல்லாம் சிஸ்டர் என்ன சிஸ்டர் போர் அடிக்கலை, இப்போ படித்த வசனத்தை படிக்கிறது, அப்புறம் அதே பைபிளை திருப்பி படிக்கிறது, இது சில ஒரு போர் அடிக்கலை.
நீங்கள் போர் அடிக்குதோ போர் அடிக்கலையோ, ஆவியானவர் அதுக்குள்ளே ஜீவனை வச்சுருக்காரு, அதுக்குள்ளே வல்லமை வச்சுருக்காரு. அந்த வல்லமையை கொண்டு தான் சாத்தானை கிரைகளை நீங்கள் முறியடிக்க முடியும். அல்லேலூயா. வேற எந்த ஆயுதத்தை வச்சு சாத்தானுக்கிட்ட போக முடியாது. படைபலமோ பணபலமோ ஆள் பலமோ அதை வச்சு போய் சாத்தானுக்கு முன்னாடி போய் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு பற்றியா பின்னாடி பார்த்தியா எனக்கு பின்னாடி பார்த்தியா 1000 பேர் இருக்கிறாங்க, அவன் அதெல்லாம் சட்டை பண்ண மாட்டான். பற்றியா எனக்கு பின்னாடி பார்த்தியா எத்தனை கோடி என் பின்னாடி எனக்கு இருக்குது தெரியுமா, அதெல்லாம் அவனுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்தாவியுடைய பலத்தோடு போய் ஒரு மனுஷன் சாத்தானுக்கு முன்னாடி அவனுக்கு தான் சாத்தானே சிவான் நடுங்குவான். அல்லேலூயா. அல்லேலூயா. இராணுவத்தில் ஏன் ஆயத்தமாகறாங்க? ஏன் ஒவ்வொரு தேசத்துலேயும் இராணுவத்தில் ஏன் ஆயத்தமாகறாங்கன்னா, எதிரி என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, எதிரி கையில் என்ன இருக்குது? ஆயுதம் இருக்குது. எதிரி கையில் எதிரியும் ஒருத்தர் இருக்கிறாங்க, எதிரி கையில் என்ன இருக்குது? ஆயுதம் இருக்கிறதுனால தான் அந்த ஒவ்வொரு தேசம் என்ன செய்கிறாங்க, அவங்க ஆயுதத்தையும் ரெடி பண்ணுறாங்க, இராணுவ வீரர்களையும் ரெடி பண்ணுறாங்க. அல்லேலூயா. வெறும் இராணுவ வீரர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கல, இராணுவ ஆயுதங்களையும் அவங்க தயாரிக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. தூக்கமாக கலையும், உற்சாகமாக வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் டயர்டாக வந்திருக்கீங்க, அதை தூக்கம் வர்றது ஒன்றும் அதை அதை தடை செய்ய முடியாது. ஆனால் அல்லேலூயா சொல்லி பாருங்கள், அதை தூக்கம் போயிடும். அல்லேலூயா. ஆமாம், வசனம் உங்களுக்குள்ளே போகணும். அதுக்காக தான் நான் அல்லேலூயா சொல்ல வைக்கிறேன். வசனம் உங்களுக்குள்ளே போனால் தான் ஆண்டவர் உங்களை பலப்படுத்த முடியும், உங்களை பலவானாக மாற்ற முடியும், சாத்தானிக்கிறவங்களை நீங்கள் ஏற்று வைக்க முடியும். அல்லேலூயா. குடும்பத்துக்கு விரோதமா, தனிப்பட்ட மனுஷனுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, தேசத்துக்கு விரோதமா சாத்தா என்ன சதித்திட்டம் செய்கிறான்றதை அறியணும், ஆவியில் அறியணும். ஏதோ வந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், சர்ச்சுக்கு வந்தேன், அட்டன் பண்ண சர்ச்சுக்கு என்ன செய்கிறேன்? இது ஸ்கூலில் அட்டன் பண்ணிட்டு போகிறது. இது பலப்படுத்துகிற சாத்தானிக்கிறதை எதிர்த்து நிற்கிற ஆயுதங்களை பெற்றுக்கொள்கிற இடம். அல்லேலூயா. துதிக்க உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, எப்படி துதிக்கிறது, எப்படி ஆராதிக்கிறது உங்கள் பாட்டு பாடுறதுல ஆறுதில்ல. இதே போல் நீங்கள் என்ன செய்யணும், வீட்டில் போய் அதே மாதிரி ஆராதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஆராதிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எங்கள் ஆள் வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு ஆராதிக்க தெரியாதுன்னு சொல்லி எங்கள் ஆராதிக்கிறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் வீட்டில் போய் இதே போல் ஆராதிக்கணும், இதே போல் துதிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த ஆவியின் கனியில் ஒன்று என்னவா? விசுவாசம். என்ன சொல்கிறார்? ஆவியின் கனியில் ஒன்று என்னது? விசுவாசம். அந்த விசுவாசத்தின் ஆவியை நீ என்ன செய்? கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கலாம்? யோவான் 6:63 சொல்கிறது எப்படி இருக்கா? கர்த்தருடைய வார்த்தை ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்குதா? தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குது? ஆவியா இருக்கு. அந்த ஆவியில் இருக்கிற வார்த்தையில் இருக்கிற ஜீவனை நமக்குள்ள கொண்டு வந்து அதுக்குள்ள என்ன தேவன் நமக்குள்ள என்ன உற்பத்தி செய்ய விரும்புகிறாராம்? விசுவாசத்தை உற்பத்தி செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆமாம், விசுவாசம் எப்பவுமே கிரியில் இருக்கும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? நீங்கள் சோதித்து பாருங்கள். எப்படி சோதிக்க முடியுமா? அது கிரியைகள் எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்கள். யாக்கோபுல சொல்கிறாரு, கிரி இல்லாத விசுவாசம் செத்ததுன்று நீ விசுவாசம் இருக்குன்னு சொல்றியே, அந்த விசுவாச கிரிகள் இருக்கா? கிரிகள்னா ஆவியானவர் நமக்குள்ள தூண்டிகிட்டே இருப்பாரா? தூண்டுதல் இருக்குமா நமக்குள்ள? ஆவியில் என்ன செய்யலாம்? நம்ம ஆவியானுடைய தூண்டுதல் இருக்கலாம். ஜெபிக்கிறது, துதிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, கர்த்தருடைய தியானிக்கிறது, யார் ஒரு ஆத்மாக்காக பரிந்து பேசுறது, தேசத்துக்காக பரிந்து பேசுறது. இப்படி நீங்கள் அப்போஸ்தலரில் போய் வாசித்து பாருங்கள், ஆவியானுடைய செயல்களை படிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கற்றுக்கணுமா? பைபிள் படிங்க, கற்றுக்கலாம். அல்லேலூயா. ஆவியானுடைய செயலை போய் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாருங்கள். ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஆவியானவர் எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே கிரியை செய்தார் பாருங்கள். அதே ஆவியானவர் நமக்குள்ள இருக்கார். நமக்குள்ள என்ன கிரியை செய்கிறார்? ஜெபிக்க தூண்டுறாரா? நமக்காக ஜெபிக்கிறோம், அது நல்லது. உங்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா உங்கள் ஆத்மாக்காக, நீங்கள் உங்கள் ரட்சிப்புக்காக கடைசி வரைக்கும் ஜெபிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதே வேளையில் நம்ம பிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க ஆவியானவர் தூண்டுகிறாரா? அதை யோசிங்க. சபைக்காக ஜெபிக்க தூண்டுறாரா? சபைக்காக என்ன ஜெபிக்கிறோம்? அழுது போன ஆத்மாக்களுக்காக என்ன ஜெபிக்கிறோம்? அது ஆவியானுடைய செயல். அல்லேலூயா. ரோமர் 10:17 சொல்கிறாரு, விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும், கேள்வி வேத வசனத்தினால தான் வரும். அப்போ விசுவாசம் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்கிறதுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரு?
வசனத்தினால் அவங்களுக்குள்ள பேசி வசனத்தினால், அதனால தான் ஏன் இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணுப்பா. ஏன்பா தியானம் பண்ண சொல்கிறார்? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில், நீ விசுவாசம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. நிறைய யுத்தம் பண்ணுறோம், நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் பிரச்சனை இருக்குது, நிறைய பேர் பிரச்சனையை பேசுவாங்க. 1 மணி நேரம் நீங்கள் விட்டால், நான் கூட பிரச்சனையை பேசுவேன். கை வலிக்குது சிஸ்டர், கால் வலிக்குது சிஸ்டர், அப்புறம் தலை வலிக்குது சிஸ்டர், இது நான் பேசிகிட்டே இருப்பேன். 1 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் பிரச்சனை ஒரு டாக்டர்கிட்ட போய் சொன்னால், அவங்க 1 மணி நேரம் நீங்கள் பிரச்சனை போய் சொன்னால் அதுக்கு தீர்வு என்ன? மருந்து கொடுப்பாங்க, அதானே? வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. டானிக்கோ மருந்தோ ஏதோ ஒரு, அவங்க இதை செய்யுமா, இதை 1 மாதம் 1 வாரம் இதை செய்யுங்க, நீ சரியாகும்னு சொல்லுவாங்க. அப்போ ஆவியானவர் நம்மளே சொல்கிறார், எல்லா பிரச்சனைக்கும் நம்ம போய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறது தவறு இல்லை, ஆவியானவர்கிட்ட சொல்கிறதும் தவறு இல்லை, மற்றவங்ககிட்ட சொல்கிறதும் தவறு இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? விசுவாசம். அநேகருக்கு நான் சொல்கிறது என்ன தெரியுமா? போய் ஒழுங்காக நல்லா பைபிள் படிங்க, இல்லைன்னா ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை எடுத்து வாசிங்க, அதில் ஒரு சத்தியம் கிடைக்கும். அந்த சத்தியத்தில் உங்கள் ஆத்மாவை பலப்படுத்துங்க. அந்த பலத்தில் போய் என்ன செய்யுங்க? பிசாசை போய் எதிர்த்து நில்லுங்க. இப்போ நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறோம், நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர், ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிடுவார். ஆண்டவர் சிலுவையில் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டாருப்பா. இன்றைக்கி நம்ம மூலமாக நம்முடைய நாவை பயன்படுத்தி, நம்முடைய கரங்களை பயன்படுத்தி நீயும் தேவனும் சேர்ந்து தான் என்ன செய்ய முடியும்? பிரச்சனையை சரி செய்ய முடியும். அல்லேலூயா. மாத்திரை இருக்குது டேபிள் மேலே மாத்திரை இருக்குமா? இந்த சரீரம் சரியாகுமா? உடம்பு சரியாகுமா? அது என்ன செய்யணும்? மாத்திரை இந்த சரீரத்துக்குள்ளே போகணும், அது ரத்தத்தோடு கலக்கணும், அது உமிழ்நீரோட கலக்கணும். அப்போ தான் அந்த மருந்து போய் என்ன செய்யும்? வேலை செஞ்சு சுகமாகும். அல்லேலூயா. எனக்கு மாத்திரைலாம் பிடிக்காது சிஸ்டர், கசப்பாக இருக்கும் சிஸ்டர், அது வேண்டாம் சிஸ்டர் சொல்லி தூக்கி டேபிள் மேலே வச்சுட்டோம்னு வச்சுக்க, அது சரீரம் அது இருந்து தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதோ வேத வசனம் இருக்குது, இது மாத்திரை மாதிரி, இது டானிக் மாதிரி, இதை சாப்பிடு. என்ன செய்? சாப்பிடு. ஆகாரம் மாதிரி, சாப்பாடு மாதிரி, இதில் ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. இதை என்ன செய்? உன் ஆத்மாவுக்கு ஆகாரமாக புசி. சரீரத்துக்கு ஆகாரம், அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறோம்? வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறோமா இல்லையா? ஏன்னா அது முக்கியமாக தெரியுது. சரீரத்துக்கு ஆகாரம் அவசியம், அப்புறம் தேவை அவசியம், பணம் அவசியம், அதுக்கு உழைப்பு அவசியம். போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறதுக்கு அதுக்கு நம்ம சோர்ந்து போகல, உடம்பு வலியினாலும் போய் என்ன செய்கிறது? வேலைக்கு போய் அதை வேலை செஞ்சுட்டு வருது. ஏன் அது முக்கியங்கிறது தெரியும். ஆனால் அதை விட எது முக்கியம் தெரியுமா? வேத வசனம். நம்ம சம்பாதிக்கிற சம்பாதத்தை வச்சு நமக்கு வருகிற பிரச்சனையை நம்மளால் சரி பண்ண முடியாது. தேவையை சந்திக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், படுக்கை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது, மாத்திரை வாங்கலாம், சுகத்தை வாங்க முடியாது, சமாதானத்தை இயேசு தான் கொடுக்க முடியும், சந்தோஷத்தை வாங்க முடியாது. அது காசு கொடுத்து வாங்குற பொருள் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, புரியாதவங்க கொஞ்ச நாள் ஆகும் புரியறதுக்கு. ஏன்னா சத்தியம் மாம்சத்துக்குரியவங்க வேதவசனத்தில் என்ன செய்ய முடியாதான், அதை ஆராய்ந்து நிதானிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. ஆமாம், மாம்சத்துக்குரிய தேவனுடைய வழிகளை அவங்க அறிய மாட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம மாம்சத்துக்குரியவளாக இருக்கக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்து கர்த்தர் நம்மளோட என்ன பேசுகிறார்? வேதம் வாசிக்கும் போது, ஏன் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கும் போது உங்களோட ஆவியார் என்ன இடைப்படுகிறாருங்கிறத நீங்கள் அறியணும், உங்கள் ஆவி அறியணும். அறியலைன்னா அது கஷ்டம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் பிரச்சனை வரும்போது புலம்பி இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி புலம்பி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆஅவங்க எகிப்தை விட்டு புறப்படும் போதே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். என்ன சொல்கிறாரு? கொண்டு போய் சேர்ப்பேன். வழியில் பிரச்சனை வரும்னு சொன்னாரா? சொல்லலை. மாறாவின் தண்ணீரை சந்திப்பேன்னு சொன்னாரா? சொல்லலை. ஒரு இடத்துல தண்ணியே இருக்காதுன்னு சொன்னாரா? சொல்லலை. இப்படி வழியில் நம்ம பிரச்சனை என்ன இருக்குதுன்னு அவங்களோட அவர் வெளிப்படுத்தவே இல்லை, எதுவும் பேசலை. ஆனால் நான் என்ன செய்வேன்? உங்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார். ஆனால் வழியில் பிரச்சனை இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன யோசிச்சுருக்கணும்? ஆண்டவரே வழியில் பிரச்சனை, சரி ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம், நீங்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேருவீங்க, நீங்கள் போய் சேருவீங்க, நீங்கள் போவீங்கன்னு சொல்லலை, நான் சேர்ப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நீங்கள் தானே கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னீங்க. ஆண்டவர், இந்த மாறாவின் தண்ணீரை என்ன செய்ய முடியாது, என்னோடய ஜீவனை எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன கண்டு போய் என்ன இங்கே எனக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கீங்க?
கானானில் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி தான் என்ன செஞ்சுருக்கீங்க, எனக்கு வாக்கு கொடுத்து. அப்படி தான் வார்த்தை வந்திருக்கணும். ஏன்னா அந்த வார்த்தை இருதயத்தில் வைக்கல. இருதயத்தில் எதை வச்சாங்கன்னா பிரச்சனைகளை வச்சுட்டாங்க. அல்லேலூயா. எதை நம்ம இருதயத்தில் வைக்கிறோம்? பிரச்சனை வச்சு புலம்புறோம், தப்பு கிடையாது. மனுஷன் தானே. நான் கூட நிறைய வீட்டில் புலம்புவேன். ஆனால் மனசை தைரியப்படுத்துவேன். ஆண்டவரே, நீங்கள் இருக்கிறீங்கப்பா, நீங்கள் இருக்கிறீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு மறுபடியும். இந்த கை பாருங்கள், இவ்வளோ தூரம் தான், இதுக்கு மேலே தூக்க முடியாது, கை பிரச்சனை. அப்போ ஆண்டு சொன்ன, ஆண்டவரே இந்த கையை வச்சு தான் நான் எழுதணும், எல்லா வேலையும் செய்யணும், நீங்கள் என்னை பலப்படுத்துகிறீங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த கை பிரச்சனை, ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவரே, நீ இந்த கையை என்ன செய்ய முடியும், சுகமாக்க நீர் வல்லவர். மருந்து மாத்திரை எடுக்க தப்பு இல்லை, மருந்து மாத்திரை எடுத்து இருக்கேன், அது தப்பு இல்லை. அவங்க எடுக்க சொல்கிறாங்க, பலவீனமாக இருக்குது. அது எவ்வளோ தான் வேலை செய்யும்? அது சொல்லுது, நான் எவ்வளோ தான் வேலை செய்கிறது, எனக்கு ரெஸ்ட் கொடு. சரி, ரெஸ்ட் எடு, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, எதுவும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற சொல்லணும். ஆண்டவர் இன்றைக்கி நான் சொல்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தருவீர். ஆண்டவர் உங்கள் பலனை பெற்றுக்கொண்டு நான் செய்வேன். இந்த லெஃப்ட் ஹேண்டானா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணலாம், ரைட்டு. அல்லேலூயா. அதில் தான் எழுதுகிற வேலை இருக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் வேலையை நீங்கள் முடிக்காமல் என் ஜீவனை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, எடுக்க மாட்டீங்கப்பா. எனக்கு விசுவாசம் இருக்குது. அல்லேலூயா. அந்த விசுவாச தேவன் எதிர்பார்க்குறார். உன் பிரச்சனையில் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசனுடைய வார்த்தையில் அறிக்கையை தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்துங்க, வார்த்தையில் வெளிப்படுத்துங்க. சும்மா வாயை மூட்டிக்கிட்டு ஊமா மாதிரி உலக மனுஷன் பாருங்க, அவங்க என்ன ஆராதிக்கிறான்னு, என்ன வெக்கன்ல சூடு சோறுன்னு இல்லைன்னு சொல்கிற மாதிரி அவன் ரோடுன்னு பார்க்கல, வீதின்னு பார்க்கல, சந்தின்னு பார்க்கல, என்னம்மா சத்தம் போட்டுக்கிட்டு நம்ம அதுவும் சர்ச்சுக்குள்ளே அடக்க உடக்கமாக 4 சுவருக்குள்ளே ஆராதிக்கிறதுக்கு என்ன வெக்கம். சோத்திரம் யோசித்து பாருக்கிறீங்களா? அவன் வெக்கப்படலைங்க, உலக மனுஷன் வெக்கப்படலை. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு என்ன வெக்கம்? நீங்கள் யோசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால எல்லாம் கூடும். லூக்கா 1:37 சொல்கிறது தேவனால. அடுத்தது விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம். மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடணும். விசுவாசிக்கலாம். யாருக்கு? விசுவாசிக்கிறவளுக்கு. விசுவாசி இல்லாத அது விசுவாசி எப்படி ஒரு தானாக வருமா? ஒரு பிள்ளை தானாக வளருமா? ஒரு செடி தானாக வளருமா? விசுவாசம் தானாக வராது. அதுக்கு செடிக்கு உரம் போட்டு, அதுக்கு வேர் வச்சு, அதுக்கு உரம் போட்டு, இல்லை விதைய வச்சு, அதுக்கு சூரிய வெளிச்சம், காற்று, இந்த சீதோஷ்ண நிலையெல்லாம் இருந்தால் தான் அது வளரும், நல்லா கனி கொடுக்கும். எப்படி விசுவாசம் எப்படி தானே வரும்? அதுக்கு நீங்கள் உட்காரணும், வேதத்தை ஆராயணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதுக்கு நேரம் கொடுக்கணும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள அதை ஜீவனா உங்களுக்குள்ள வல்லமையாக புறப்படும் போது அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள பிறப்பிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கொண்டுதான் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை நம்ம முறியடிக்க முடியும். இது மந்திரத்தில் மாங்காய் பறிக்கிற கதைகள்லாம் கிடையாது. அண்டாக்கா குசும் அபுக்கா அது வேறு, அது கதை. அது என்ன? அது மாதிரி ஏசு நாமத்தில் போனால் அது சொல்லும், நீ விசுவாசம் இல்லாமல் என்கிட்ட பேசாதன்னு அது சொல்லும். யாரு? பிசாசு. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் பிரச்சனையை பார்த்து பேசினா அதுக்கு தெரியும் விசுவாசம் இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குன்னு அவனுக்கு தெரியும், பிசாசு தெரியும். விசுவாசம் இல்லாத ஆள் என்கிட்ட என்ன செய்கிறா, நீ என்கிட்ட நீ வாயாடாத, என்கிட்ட பேசாத. நான் சோத்திரம். அதே விசுவாசத்தோடு நீங்கள் நல்ல வேதத்தை ஆராய்ஞ்சி, அதுதான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஆராய்ங்க, அதுக்கு நேரம் எடுங்க. சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, தூங்குறதுக்கு நேரம் இருக்குது, அப்புறம் மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் சிஸ்டர் எனக்கு நேரமே இல்லை. நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்தனா உன் வார்த்தைக்கு பிசாசு நடுங்குவான். தோக்கா லட்சத்திர கீசவா ரக்கஷகலா நெகலஹட்ட நட்சத்திர. மந்திரம் கிடையாது, மாயம் கிடையாது. இன்றைக்கி பொல்லாத ஆவிகள் சேனையோடு புறப்பட்டு இன்றைக்கி உலகத்தை நாசமாக்குறதுக்கு அவன் சேனையோடு அவன் கிளம்பியிருக்கான். குடும்பத்தை நாசமாக்க, தனிப்பட்ட மனுஷனை நாசமாக்க அவன் கிளம்பியிருக்கான். நம்ம என்ன செய்கிறோம்? வீட்டை கதவை சாத்தி, கதவு பூட்டி, அப்புறம் என்னது இப்போ என்னெல்லாம் சேனலில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அப்புறம் என்னது சீரியல்
சீரியல். இது என்ன இன்னும் ஒரு புதுசாக வந்திருக்கு, பிக் பாஸா. ஐயா, அதை எத்தனை பேர் பைத்தியமாக பார்க்குறாங்க தெரியுமா? பிக் பாஸ் பைத்தியம். ஏன் நான் கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு வீட்டில் போட்டாங்க பிக் பாஸு, எனக்கு பைத்தியம் முடிச்சிச்சு. அவன் பேசுறது எனக்கு பைத்தியம் முடிச்சிச்சு. ஏன்னா இவ்வளோ பைத்தியமாக பேசுகிறான், இந்த பைத்தியத்தையும் கேட்கறதுக்கு பைத்தியம் இருக்கிறாங்க. அதான் யோசித்தேன், ஓ இந்த பைத்தியத்தை பார்க்கறதுக்கு பைத்தியம் இருக்கிறாங்க. சோத்திரம். பைத்தியம் பார்க்குறான் அவன் என்னத்தையும் பேசுகிறான்னு சோத்திராண்டவரே. நம்ம வீட்லேயே அது ஒழுங்காக பேசுவோம்ல இருக்கு, அதையும் பார்க்குறாங்க. அது என்னமோ இதுவும் போட்டால் லைக் பண்ணுறாங்க. அந்த என்ன லைக்காமா என்ன தெரியல எனக்கு, என்னம்மா கொடுக்குறாங்க? லைக் தானே, ஓட்டு கொடுக்குறாங்க, என்னவோ கொடுக்குறாங்கம்மா. அந்த லூஸுக்கு சரி ஸ்தோத்திரம், நான் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது, வேணா விட்டுருங்க, நமக்கு அது பாயிண்ட் இல்லை. அல்லேலூயா. விசுவாசத்தை ஆபிரகாமுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு 25 வருஷம் காலம் ஆனது பாருங்க ஒரு மனுஷனுக்கு. ஆனால் அன்றைக்கி பைபிள் இல்லைங்க, ஆவியானவர் கூட இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, வேதத்தை கையில் கொடுத்துருக்காரு, ஆவியானவர் கூட இருக்கிறார். 25 வருஷம் காலம் இல்லை, 25 நிமிஷத்தை நீங்கள் அரை மணி நேரம் உட்காருங்க, உங்களுக்குள்ள விசுவாசத்தை எப்படி தேவன் வேத வசனத்தை வாசிங்க, உங்களுக்குள்ள எப்படி ஆவியானவர் கிரேசிறார் பாருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் எப்படி அவர் உருவாக்குறார் பாருங்க. அவன் சரீரம், ஏன்னா சரீரத்தில் அவனுடைய விசுவாசம் எல்லாம் சரீரத்தை நம்பி இருந்தது. எதெல்லாம் நம்ம நம்பி இருக்கிறோமோ அதெல்லாம் என்ன செய்வார், ஜீரோவாக்கி அப்புறம்தான் அவர் ஹீரோவாக நமக்குள்ளே தேவன் வருவார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 17 வசனத்தை வாசிப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசிக்கிறவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அந்த வார்த்தையை முடிங்க. அவன் தான் விசுவாசித்தவருமாய், என்ன விசுவாசம்? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை தேவன் கொடுக்க விரும்புறார். என்ன விரும்புறாருன்னா மரித்தோரை உயிர்ப்பித்து. மரித்தோரை இன்னைக்கு ஆத்மாவில் மரிச்சிருக்கிற மனுஷனே உயிர்ப்பிக்க தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வருகையில் மரித்த மனுஷனையும் உயிரோடு நம்மளை என்ன செய்வார், உயிர்ப்பித்து அது மத்திய ஆகாயத்தில் கொண்டு போகிற, அது கடைசி நாளில். இன்றைக்கி தேவன் என்ன செய்கிறார், அழிந்து போகிற ஆத்மாக்களை உயிர்ப்பித்து என்ன செய்கிறார், அவங்கள மறுரூபமாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவனுக்கு என்ன செய்யறார், மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். இரண்டாவது இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும்னா ஆபிரகாம் மாதிரி நம்ம எதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கோமோ, யாக்கோபு வந்து மாம்சத்தை அவன் மாம்சத்தை ஸ்ட்ராங்காக கொஞ்சம் தொடைசந்தை தொட்டார். ஏன்னா அவன் அந்த மாம்சத்தை வச்சு என்னமோ பண்ணான், சம்பாத்திக்கிறது எல்லாம் பண்ணான், மாமனாரை ஏமாற்றி எல்லாரும் ஏமாற்றி. ஸ்தோத்திரம். மாமனார் யாக்கோபு ஏமாத்தினா, யாக்கோபு மாமனாரை ஏமாத்தினா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டாங்க, சரி விடுங்க. இப்போ அந்த அவன் பலத்தில் என்ன செய்யறான், போராடுறான். யாக்கோபு அவன் பலத்தில் போராடுறான். எப்பா உன் பலத்தை வச்சு நான் உன்னை ஆஸ்வதிக்க முடியாது, என்னுடைய பலனை நீ பெற்றுக்கொள், அதுக்கு பிறகு நான் அவனை ஆசீர்வதி. அவன் பலத்தை தொட்டார், அவன் தொடலாம் நடுங்கி அவன் பலன் இல்லாமல் போய் உட்காந்துட்டு இப்போ ஆண்டவர் பிடிக்கிறான். அவனுக்கு பலன் இல்லை, அவன் காலில் நிற்க முடியல. இப்போ ஆண்டவரை உறுதியாக பிடிச்ச ஒன்று இருக்கு. இப்போ நீ என்ன செய், யாக்கோபு என்னப்படாமல் உன் பேர் இனி இஸ்ரவேல் எனப்படும். ஹல்லேலூயா. உங்கள் பலத்தில் போராடாதீங்க, ஆவியானவர்கிட்ட போய் உட்காருங்க, அவருடைய பலத்தை வாங்குங்க. நல்ல அபிஷேகத்தில் ரம்பி அந்நிய பாஷை பேசி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதிச்சு ஆராதிச்சு, ஆவியானவரை நீ என்னை பலப்படுத்துங்கப்பா, எனக்கு வருகிற போராட்டங்கள் யுத்தங்களை நான் சந்திச்சாகணும், அதை விட்டு ஓடுறதில்லை, பின்வாங்கி போகிறதில்லை. நீதிமான் விசுவாசத்தை அவன் பின்வாங்கி போவேன், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. விசுவாச தேவன் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கூட விசுவாசத்தை, அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கறதுக்கு 25 வருஷம் ஆகலைங்க. அவனுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குறதுக்கு தான் இவ்வளோ காலம் எடுக்கிறார். நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தேவனை ஏன் இவ்வளோ காலம் எடுக்கிறாண்டவரே, ஏன் இவ்வளோ காலம் நீடிக்குது, ஏன் பிரச்சனை மாறுதுன்னா, பிரச்சனையை மாற்றுறது ஒரு நிமிஷத்தில் மாற்றிடலாம். செங்கடலை பிறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்தாருங்க, எவ்வளோ நேரம் எடுத்தார், கொஞ்சம் நேரம் கூட கிடையாது. அவருக்கு அவனை கூடாத காரியம் என்ன ஒன்றுமில்லைன்னு தான் வேதம் சொல்லுது. ஏன் ஆண்டவர் நேரம் எடுக்கிறீங்க, நம்மனுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குறது தான் காலந்தாமதமாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒழுங்காக விசுவாசத்தை படிக்கணும்,
விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்த தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். யாத்திராகமும் 23:28 வாசிங்களா. யாத்திராகமும் 23:28. உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குழவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் யுத்தம் பண்ணுவப்பா. அந்த கானானில் இருக்கிற ராட்சதனை நீ யுத்தம் பண்ண முடியாது. அவன் ராட்சத மாதிரி பனை உயரம் இருக்கிறான். இவங்க சாதாரண 5 அடி இருக்கிறாங்க. பனைக்கு உயரத்துக்கு நம்ம உயரத்துக்கும் பனை உயரத்துக்கு எவ்வளோ தூரம் வித்தியாசம் யோசிச்சு பாருங்கள். அந்த பனை உயரம் மேலே ஏறணும். இவனை வெட்டுறதுக்கு சோத்திரம் ஏணி வச்சு தான் வெட்டணும். ஆண்டவர் சொல்கிறார், இவனை நான் கழுத்தை வெட்டணும்னா நான் ஏணி வச்சு தான் ஏறினா. ஆண்டவர், எத்தனை பேர் ஏணி வச்சு வெட்டுறது? அவன் வெட்டுறதுக்குள்ளே என்ன வெட்டிடுவான் போல இருக்க. அவன் சொன்னான், நாங்கள் வெட்டுக்கிளிகள் மாதிரி இருக்கோம், அவங்க ராட்சஸ் மாதிரி இருக்கிறான். ஆமாம், கரெக்டு தான் ஆண்டவர், நம்ம நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா. ஆனால் நான் உனக்கு வார்த்தை சொன்னேன் தெரியுமா? ஞாபகம் இல்லையா உனக்கு? நான் குழவியில் அனுப்பி நான் உனக்கு முன்னாடி போய் அந்த குழவி அனுப்பினோன்னு அவன் என்ன செய்வான்? ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுருவான். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஆளுக்கு முன்னாடி 10 குழவி போதுன்னு அவன் கையில் ராணுவம் இருக்குது. எல்லாத்தையும் ராணுவத்தில் அந்த ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுருவான். அவன் என்ன செய்வான்? காது இது பண்ண மூக்கில் போகுது, மூக்கில் ஒரு குழவி போகுது, காதில் ஒரு குழவி போகுது, கண்ணில் போகுது. இதை துரத்துறதுக்கு அவனுக்கு என்ன இருக்கும்? அவனுக்கு சரியாக இருக்கான். அவன் குனியும் போது நீ செய் தலையை, நீ ஏற வேணாம், ஏணி வச்சு குனியும் போது தலையை வெட்டு. யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கும். அல்லேலூயா. இவ்வளோ அழகாக ஈஸியாக ஆண்டவர் அவரை பேசி என்னாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் எடுத்துங்களேன். இவ்வளோ அழகாக ஆண்டவர் பேசுகிறார். நம்மளோட தான் ஆண்டவர் பேசுகிறாரு. அவங்க மட்டும் நம்ம சொல்லிடக்கூடாது, நம்மளையும் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும். பவுல் நம்ம இந்த லிஸ்ட்டில் நம்மளையும் சேர்க்குறாரு. என்னாகமத்தில் 14ஆவது அதிகாரத்தில் அதில் பாருங்களேன் என்ன வார்த்தை பேசுகிறாரு பாருங்கள். என்ன வார்த்தை பேசுகிறாங்க பாருங்கள். 2 பேர் தான் விசுவாச வார்த்தை பேசுகிறாங்க. மற்றவங்களாம் அந்த கானானை சுற்றி பார்த்தவங்க மற்ற என்ன வார்த்தை பேசுகிறாங்கன்னு யோசிக்கும்போது 13 மோசே கர்த்தரை நோக்கி இல்லை அந்த 13 அதாவது என்னாகமும் 13 30 32 33 வாசிங்களேன். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். உண்மைதான், பெரிய ஆட்கள் தான். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரர் ஆகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை உண்மைதான். அவங்க பொய் சொல்லலை. நாங்கள் நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவங்க ராட்சத மாதிரி இருக்கிறாங்க. அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். சரி, இதெல்லாம் சொன்னாங்களே ஒழிய ஆண்டு சொன்ன வார்த்தை என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டு எங்களுக்கு முன்னாடி குழவி அனுப்பி அவங்கள அவங்கள என் கையில் கொடுப்பேன். இது யார் சொல்கிறா? 14ஆம் அதிகாரத்தில் காலேப் யோசுவா மாத்திரம்தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. 6ஆம் வசனம் வாசிங்களே. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை இவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் பார்த்து அவங்க வஸ்திரத்தை, ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தை வேற, இவங்க சொல்ற வார்த்தை வேற. ஏன்னா இவங்க சொன்னது மாத்திரம் இல்ல, எல்லாருடைய இருதயத்தை என்ன செஞ்சுட்டாங்க? கரைய பண்ணாங்க. எல்லாருடைய இருதயம் சோர்ந்து போச்சு. எல்லாரும் என்ன செய்றாங்க? உட்காந்து அழுகுறாங்க. ஐயோ போச்சே, நம்ம போச்சே, குடும்பம் போச்சே, பிள்ளை போச்சே, மனைவி போச்சேன்னு இவங்க உட்காந்து அழுகுறாங்க. அப்போ சொல்றாங்க, இல்லை அப்படி இல்லப்பா, அப்படி கிடையவே கிடையாது சொல்றாங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல பால் ஊணுகிற நல்ல தேசம்தான். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், என்ன சொல்றாங்க? கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நீங்க கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் என்னமே செய்யணுமா? விசுவாச வார்த்தை தான் தேவன் இருப்பார். விசுவாச வார்த்தை பேசாத மனுஷன் மேல தேவனை அவிசுவாச வார்த்தை எப்படி தெரியுமா? தேவன் இல்லைங்கிறது சபிக்கிறதுக்கு அடையாளம். தேவன் இல்லை, அவர் வல்லமெல்லாம் பொய், அவர் செய்கெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு அடையாளம். அப்போது இதை சொல்கிறாரு, நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசம் நம்ம கொண்டு போய் சேப்பா நம்ம கொடுப்பாரா? கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் விசுவாச வார்த்தை பேசிடாதீங்க. வாசிங்க.
அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் மேல் போதும். என்ன வார்த்தை அது? இதே நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் வைங்க, தேவன் நம்மோடு பேசுகிறாரு. நீங்கள் கானான் தேசத்தில் போகும்போது நான் குழவைகள் அனுப்பி உங்களோட யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் சும்மா இருப்பீங்க, யுத்தம் என்னோடதாக இருக்கும். நீங்கள் போய் அதில் குடியிருப்பீங்க. கட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம், தோண்டாத கிணறு, இதெல்லாம் நீங்கள் போய் என்ன செய்வீங்க? நீங்கள் நன்மையை புசிப்பீங்க. இதெல்லாம் சொல்லிட்டார். ஏற்கனவே சொல்லிட்டார். நான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டார். இப்போ பிரச்சனை. இப்போ என்னது பிரச்சனை? உண்மையில் பிரச்சனை அவங்க சந்திக்கிறாங்க. அப்போ பிரச்சனையில் என்ன சொல்லணும்? இந்த பிரச்சனையில் எங்களை சாகடிக்க தான் கர்த்தரும் மோசேயும் 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சுருக்கீங்க? திட்டம் போட்டு எங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. மோசே சொல்கிற, ஆண்டவரே, எவ்வளோ காலம் இவங்களோட முறுமுறுப்பு சத்தத்தை காதில் கேட்டு, குறை சொல்கிற வார்த்தை காதில் கேட்டு, இந்த காதில் கேட்டு அவனுக்கு சலிச்சு போச்சு. யாருக்கு? மோசேக்கு. எப்போ பார்த்தாலும் முறுமுறுக்கிறது, எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்கிறது, கர்த்தருக்கு விரோதமாக மோசேக்கு விரோதமாக வார்த்தை பேசி காதில் கேட்டு அவனுக்கு ஆண்டவரே, இந்த ஜனங்களையா கொண்டு போய் என்ன செய்ய போகிறீங்க? கானானில் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்கன்னு அவரை கொஞ்சம் அழுத்துக்கிறாரு. நானா பெத்தேன்? என்ன சொல்கிறாரு? நானா பெத்தேன்? ஆண்டவர் சொல்கிற பாருங்க. ஆண்டவர் என்ன வார்த்தை? 14ஆம் அதிகாரத்தில் 27 வாசிங்க. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை. என்ன சொன்னாங்க? தேவன் செவிகள் கேட்க எங்களை கொண்டு போய் கானானில் கொண்டு போய் சேர்ப்பீங்க, நீங்கள் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீங்க, குழவைகள் அனுப்புவீங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க செய்வீங்கன்னு அதை சொல்லலை. இந்த வனாந்தத்தை செத்தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்களே பாருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். போதும் பாருங்க. நாம் சந்திக்கிற பிரச்சனை நம்மளை எதிர்க்கிறதுக்கு அந்த பிரச்சனைக்கு அதிகாரம் கிடையாது. யாருக்கு என்ன புரியுதோ ஆவியானவர் தான் புரியணும். என்னை எதிர்த்து நிற்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை என்னை தோற்கடிக்கிறதுக்கும் என்னை எதிர்த்து நிற்கிறதுக்கும் அதுக்கு என்ன கிடையாது? அதிகாரம். அதான் அதிகாரத்தை உறிஞ்சிட்டாரு சிலுவையில். ஆமென். ஆனால் என் நாவில் ஜீவனையும் மரணத்தை வச்சிருக்காரு. எந்த வார்த்தை நான் பேசுகிறனோ அதுக்கு என்ன இருக்கு? அந்த வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு. உங்க நாவில் பேசுற வார்த்தைக்கு உங்க மேல அதுக்கு வார்த்தை அதிகாரம் இருக்கு. யார் பேசுற வார்த்தை? அடுத்தவங்க என் மேல பேசுற வார்த்தை இல்ல, நான் பேசுற வார்த்தை. நான் என்ன குறித்து பேசுற வார்த்தை எனக்கு என் மேல அதுக்கு என்ன இருக்கு? வார்த்தைக்கு அதிகாரம். இந்த வார்த்தை எங்க இருந்து புறப்படுது? இருதயத்துல இருந்து. அதான். அப்போ இருதயத்தில் எதை நாம் சேஃப்டி பண்ணுறோம், எதை நாம் சேகரிக்கிறோம்? எறும்பு மோல வசனத்தை சேகரிக்குமா, இல்லை முறுப்புறுப்பும் குறை சொல்கிறது இதையே சொல்லி இருதயத்தில் நம்ம அதை சேகரிக்குமா? எதை சேகரிக்கிறோம்? எதை நீங்கள் தியானிக்கிறீங்களோ அதுதான் சேகரிக்கிறீங்க. மனுஷனுடைய சிந்தனை எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சிந்தனை ரொம்ப முக்கியம். சில பேர் பைபிளை தோறதில்லை, ஸ்தோத்திரம். அதை யோசிப்பேன், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சொன்னால் மூக்கு மேலே கோவம் வரும், ஸ்தோத்திரம். அதனால சில பேர்கிட்ட சொல்கிறது கிடையாது. அப்போ போங்கப்பா, பைபிள் வாசிங்க தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே என்ன இட்லி எடுத்து சாப்பாடு எடுத்து கொடுக்க முடியும்? ஸ்தோத்திரம். அது ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் வந்த ஆட்களுக்கு உட்கார்த்து சத்தியம் சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு பைபிள் புரியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் பைபிளை தொடாதாலே ஸ்தோத்திரம், நீங்கள் தொட்டு இது அழுக்கானாதான் இந்த வார்த்தை உங்களை அழுக்க எடுக்கும். நீங்கள் தொடாத பைபிள் எப்படிமா உங்கள் இருதயத்தில் அழுக்க எடுக்கும், பரிசுத்தமாக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிஸ்டர், ஏன் சிஸ்டர் இன்னைக்கு விட்டாங்க? ஏன் விட்டாங்க? ஸ்தோத்திரம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ, ஹார்டாக இருக்கோ தெரியல எனக்கு. யோசுவாக்கு சொல்கிறாரு,
உன் இருதயமாக பலகையில் என்ன செய், இவன் எழுதிக்கோ. விசுவாச வீரனுக்கு பாருங்க, விசுவாச ஆவி உள்ள வார்த்தையை தியானம் செய்தாதான் நீங்கள் விசுவாச வீரத்தவர்களாக மாற முடியும். விசுவாச வீரத்தவர்கள் தான் தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் என்ன செய்ய முடியும், அங்கே இருக்கிற கானான், ஏத்தியர் எல்லாத்தையும் துரத்தி அதை என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும். விசுவாச வீரர்களாக மாறுறது சோத்திரம். எங்கே நம்ம விசுவாசியாகவே பேர் தான் நம்ம விசுவாசி, ஆனால் உள்ள நமக்கு பேர் என்ன விசுவாசி. உண்மையில்மா, நீங்கள் ஆண்டவரை நம்பி தான் வந்திருக்கீங்க. நானும் ஆண்டவர் தான் நம்பியிருக்கேன். உண்மையில் ஆண்டவர் நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க, நானும் ஆண்டவர் நம்பி இருக்கு தான் இங்கே இருக்கிறேன். நமக்கு பேரே விசுவாசம் தான். ஆனால் உள்ள விசுவாசம் இருக்கா? பேர் தான் விசுவாசி. பேர் தான் நமக்கு மார்த்தாள், மரியாள், யோவான் இப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த பேருக்கேற்ற வாழ்க்கை இருக்கா? இப்போ மரியாள்னா அந்த அம்மா வாழ்ந்த மாதிரி நாம் வாழறோம்மா? பேருக்கேற்ற வாழ்க்கை. எனக்கு யூனிஸு பேர், ஐனிக்கியாள் விசுவாசத்தின் தாய் அந்த அம்மா பேர் எடுத்தாங்க. அப்போது சோத்திரம், அன்னைக்கு ஃபாஸ்டர் எனக்கு ஒரு பேர் வைங்கன்னு கேட்டேன். சோத்திரம், அம்மா நீ அவர் தான் பேர் வச்சார், நான் செலக்ட் பண்ணல எனக்கு பேர். அவர் சொன்னார், அம்மா ஸ்தோத்திரம் அம்மா, ஒரு வசனம் அவருக்கு சொன்னேன். ஸ்தோத்திரம், அவர் இப்படியம்மா ஃபாஸ்டிங் இருக்கிறியம்மா, இவ்வளோ தூரம் இருக்கக்கூடாது, நீ சாப்பிடணும் அப்படின்னாரு. விசுவாசத்தில் ஏதோ ஒரு வசனம் சொன்னேன், அன்றைக்கி ஏதோ வசனம் சொன்னேன். அவர் சொன்னார், ஸ்தோத்திரன்றவர் எனக்கே வசனமாக அவன் கேட்டார். சரி ஸ்தோத்திரம், அன்றைக்கி வந்த வசனம் அவருக்கு சொன்னேன். சரி, இன்றைக்கி உன் பேர் யூனிஸ்மா, ஐனிக்கியாள்மா, விசுவாசின் தாய், அவங்க அம்மா தீமோத்தேயுடைய தாய் பேர் எடுத்தாங்கம்மா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அடிக்கடி செக் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு விசுவாசம் இருக்காப்பா, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உனக்குள்ள முறுமுறுப்பு இருக்கா? இல்லை விசுவாச சிந்தை இருக்கா? கத்தரை போல் சிந்திக்கிறோமா? யோசிங்க. எதை நாம் அதிகமாக யோசிக்கிறோம்? எதுக்கு நாம் இடம் கொடுக்குறோம்? சீரியலுக்கு இடம் கொடுக்குற நேரம், செல்ஃபோனுக்கு இடம் கொடுக்குற நேரம், நீங்களே யோசிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்குறோமா? அதுதான் இருபுற கருக்குள்ள பட்டயம். ஆமென். சாத்தானின் ஆயுதங்களை வீழ்த்துகிற பட்டயம், சாத்தானின் கிரைகளை அழிக்கிற பட்டயம். ஹல்லேலூயா. அந்த பட்டயம் நம்ம கையில் இருக்கான்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10:38 எபிரேயர் 10:38 வாசிப்போமே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாய் இராது என்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு நம்ம பின்வாங்கி போனால் அந்த ஆத்மா மேலே நான் எப்படி இருக்க மாட்டேன்? ஆமாம், ஸ்தோத்திரம். விசுவாசமே தேவனை பிரியப்படுத்தும், தேவனை கனப்படுத்தும், கிரியைகளை வெளிப்படுத்தும். கிரியைகளை வெளிப்படுத்தா பாருங்கள், உங்களுக்குள்ள கிரியைகளை தேவனை வெளிப்படுத்துகிறோமா பாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே தாவீது குறித்தும் கோலியாத்தை குறித்தும் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆவது அதிகாரம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆஸ்வதிப்பார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அவன் கோலியாத்தை பார்க்குறான். கோலியாத்தை பார்க்கும்போது மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைக்கும் இதே தாவீது பேசுகிற வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் காணப்படுகிறது? ஹல்லேலூயா. ஆமென். 45 வாசிங்களே. 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். என்ன விசுவாசம் பாருங்க. விசுவாசம் இருதயத்தில் இருந்தால் தாங்க இதை பேச முடியும். பிரச்சனையை பார்க்கும்போது எல்லாரும் தொடர் நடங்கி பின்னாடி நிற்கிறாங்க. ஒரு ஆள் தான்ப்பா கேட்டான். அவன் கோலியாத்து கேட்குறான், ஒரு ஆள் வாங்க, நீங்கள் ஒரு ஆள் வந்து நீங்கள் என்னை கோலியாத்தை ஜெயிச்சிட்டா நீங்கள் எல்லோரும் எனக்கு வேலைக்காரனாக இருப்பீங்க. உங்களில் ஒரு ஆள் கோலியாத்தை ஜெயிச்சிட்டா நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு எப்படி இருப்போம்? வேலைக்காரனாக இருப்போம். அவன் பார்த்தான், விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் உனக்கே இவ்வளோ இருக்குன்னா அதனால தான் நாம் யாருன்னா விருத்த சேதனம். அன்னைக்கு விருத்த சேதனம் வேற, இன்னைக்கு விருத்த சேதனம் வேற. இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் உள்ளவர்கள். இருதயத்தை தேவன் பரிசுத்தமாக்கி நம்ம செவிகளில் பரிசுத்தமாக்கி தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ தேவன் அவன் எப்படி சொல்கிறான் பாருங்க. விருத்த சேதனம் இல்லாத மனுஷன், நீ நிந்தித்த தேவனாகிய
இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர். சேனைகளுடைய, அப்போ தேவன் எப்படி இருக்கிறாரு? சேனைகளின் கர்த்தர். அவர் படையோடு நிற்கிறார், இராணுவத்தோடு நிற்கிறார். அவர் கையில், தேவன் கையில் அது இருக்கும். அதில் 47 வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அல்லேலூயா, ஆமென். யுத்தம் கர்த்தருடையது சொல்லுங்க. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது சொல்லி நம்மளை சும்மா இருக்க சொல்ல, சோம்பேறி இருக்க சொல்லலை. சரி ஆண்டவர் கர்த்தர் யுத்தத்தை பார்த்துப்பார். ஆண்டவர் நீங்கள் யுத்தம் பார்த்தாங்க, நான் யுத்தம் பார்ப்பேன். உன்னுடைய விசுவாச வார்த்தையை கொண்டு தான் நான் தேவன் செயல்பட முடியும். ஆமென். நம்முடைய விசுவாச வார்த்தை இல்லாமல் தேவன் வாழ்க்கையில் செயல்பட முடியாது. புரியுதா புரியலையா? ஆண்டவர் நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. சரி, நீ யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் சும்மா இருந்தால் சும்மா இருக்க சொல்ல, நீ இருதயத்தில் விசுவாசத்தை வச்சுருக்கல, இருதயத்தில் பொக்கிஷமா வார்த்தையை, அந்த வார்த்தையை பேசு. அப்போ ஆண்டவருக்கு சமூகத்தில் எந்த யுத்தத்தை சந்திக்கிறோமோ அந்த யுத்தத்துக்கு முன்னாடி ஜெபிச்சு நீங்கள் தியானிச்சிருக்கீங்க பாரு, ஏற்கனவே தியானிச்சிருக்கீங்க பாருங்க அந்த வசத்தை. ஆவியார்கிட்ட நீங்கள் பேசும்போது அந்த இடத்துல அந்த சூழ்நிலை என்ன வார்த்தை பேசணும் ஆவியான உணர்த்துவார். அந்த வார்த்தை நம்மளை வாயில் பேச வைப்பார். நம்ம தியானிக்காம, நம்ம வேதத்தை வாசிக்காம, தேவன் எப்படி வாசிக்காத வேத வசத்தில் எப்படி நம்ம வாயில் தேவன் பேச வைப்பார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்கிறீங்க ஏசப்பா, பிரச்சனையை பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க ஏசப்பா, வேடிக்கை பார்க்குறீங்க ஏசப்பா, நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணவே இல்லை ஏசப்பா. அவர் சொல்கிறாரு, ஏம்மா நான் இராணுவத்தோடு நிற்கிறேன், சேனையோடு நிற்கிறேன், நீ தான் வாயை மூடிட்டு பேசாமல் நிற்கிற. அல்லேலூயா. இந்த வார்த்தை தாவீது பேசுறேன்னா தேவன் அந்த இடத்துல யுத்தம் செஞ்சிருக்க முடியாது. ஒரு கல்லை தூக்கி அவன் ராட்சத மாதிரி இருக்கிறான், அவன் அந்த பணமரம் உயரமாக இருக்கான், அவன் தலையை எப்படி வெட்டுறது? ஏறி வெட்ட முடியுமா? அவன் ஏற வரைக்கும் சும்மா இருப்பானா? சோத்திரம். அவன் சொல்ல, அவன் கழுத்து நான் கிள்ளி நான் இப்போ காக்காய்க்கு போடுறேங்கிறான். அவன் சொல்கிறான், அவன் தைரியமாக பேசுகிறான் பாருங்க. அவன் இராணுவ வீரன் பயப்படலை, அவனுடைய ஆயுதத்தை வச்சு பயப்படலை, அவன் பிறவிலேயே அவன் யுத்த வீரன், எதையை வச்சு தாவீது பயப்படலை. அவனுக்குள்ள ஒரே விசுவாசம், என்னோட சேனின் தேவன் இருக்கிறார். உனக்கு பின்னால் இருக்கிற ஆவியை விட என்னோட இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர், பெரியவர். அவன் அதை பார்க்குற கண்ணை ஆவியானவர் அவனுக்குள்ளே கொடுத்துருக்காரு. அவன் ஆராதிச்சு காட்டில் போய் தனியாக ஆராதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி, அவர் கேடகம், அவர் பலனானவர், அவர் எனக்கு நம்பிக்கையானவர், அவன் கர்த்தரை தியானித்து துதித்து ஆராதிச்ச மனுஷன். சும்மா இல்லை, சும்மா இங்கே பேசலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் யாருடைய ஆயுதத்தை எடுத்து யாருடைய ஏற்றான்? கோலியாத்துடைய கோலியாத்து. அவன் கோலியாத்து உரையில் போடும்போது அன்னைக்கு அவன் யோசிச்சானா? இந்த பட்டயம் ஏன் தலையை எடுக்கணும்னு யோசிச்சானா? இந்த பட்டயத்தை வச்சு இஸ்ரேல் ஜனங்களை எத்தனை பேர் தலையை எடுப்புன்னு தான் அவன் பட்டயத்தை வைக்கிறான். அவன் கிளம்பும் போது பட்டயத்தை உரையில் போடுறாமா? அவன் உரையில் போடும்போது என்ன யோசிச்சிருப்பான்? இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை எல்லாருடைய தலையை நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி தான் அவன் போடுறான். ஆனால் தேவன் அவன் ஒரு திட்டம் போட்டான், சாத்தா ஒரு திட்டம் போட்டான், தேவன் ஒரு திட்டம் போடுறாரு. ஊன் பட்டயம் ஊன் தலையை எடுக்க போகுதுப்பா. சாத்தா என்ன வேணால் திட்டம் போடட்டும், அவன் திட்டம் போடட்டும். ஆனால் ஆவியார் நேசிறார் நமக்காக திட்டம் போட, அவர் திட்டத்தை வச்சிருக்காரு. ஆமென். யாரு? அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளை, அவருடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளை, அவரை துதிக்கிற பிள்ளைகளை, அவரை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நேசிக்கிறது உண்மையானா எவ்வளவு தூரம் வேத வசனத்துக்கு இடம் கொடுக்குறீங்களா, அதுதான் உண்மையா கர்த்தரை நேசிக்கிறதுக்கு அடையாளம். வேற எந்த அடையாளம் கிடையாது. ஆமென். வேற எந்த அடையாளம் கிடையாது. உண்மையாக நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்களா? ஒரே ஒரு அடையாளம், வேத வசனத்துக்கு எந்த அளவு தூரம் நம்ம இடம் கொடுக்குறோம். அது ஒன்று. நம்மகிட்ட குறை இருக்கும், குறை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. குறைகளை தேவன் பார்க்கல, அந்த குறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவாக்குறார். ஆமென். குறைவை பார்த்து ஒதுங்குற தேவன் இல்லை, குறைவை பார்த்து நம்மளை வெறுக்கிற தேவன் இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு நாம் தேவனை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இது இந்த வருஷத்தில் என்னென்ன காரியத்தை நாம் சந்திக்கிறோமோ, தேவன் என்ன
நம்ம என்ன சிஸ்டர் இந்த வருஷத்தில் என்னெல்லாம் சந்திக்க போகிறோம் தெரியல சிஸ்டர், இதெல்லாம் பிரச்சனைலாம் இருக்க போகிறது தெரியல சிஸ்டர். அதை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க. அது வந்து நாளை குறித்து நீ யோசிக்க வேண்டாம்னு சொல்லார். நாளை குறித்து நான் தானே யோசிக்கணும். இன்றைக்கி என்ன நடக்க போது இது இன்னைக்கு காரியத்தை குறித்து யோசிப்பான். நாளைக்கு நீ குறித்து நீ நாளை காரியத்தை குறித்து நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளை தினம் கர்த்தருடையது. அல்லேலூயா. இன்றைய தினத்தில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன வசனத்தை தியானிக்கணும், எதை நான் பெற்றுக்கொள்ளணும், பலனை பெற்றுக்கொள்ளணும், அதை யோசி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு போ உட்காருங்க, ஒவ்வொரு நாள் உட்காருங்க, நேரம் எடுங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிக்கிற நேரம் எடுங்க, வேதத்தை வாசிக்கிறதுக்கு அதிகமாக நேரம் எடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.